நாங்க எல்லாருமே ஃபுல் ஷாக்ல இருக்கோம். இப்படி ஒரு பாட்டு உங்ககிட்ட இருந்து வரும்ன்றது எதிர்பார்க்க முடியல. திரும்ப எங்களுக்காக கண்டிப்பா மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? அவர் வாய்ஸ் மட்டும் கேட்போம். சுருதி பாடு. வீணை தன்னையே கையில் ஏந்திடும் ஞானவல்லியே நீ. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. வெள்ளை தாமரை பூவில் மேவியே ஆளும் செல்வியே நீ. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எந்தன் வாக்கு மேடையில் கொஞ்சம் சும்மா இருக்கியா? மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் கை காட்டுறேன், உடனே பாடணும். நான் ஸ்டாப் பண்ணும்போது நிறுத்தணுமா? கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். கேமரா என் பக்கம் வைக்காதீங்க. ரெடி 1 2 3. பொறாமடா பொறாம. வீணை தன்னையே கையில் ஏந்தி கட் கட். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இது இவரு கிடையாது. இந்த மைக் ஆன் பண்ணி ஹலோ சொல்லு. இல்ல நிஜமாவே சந்தேகமா இருக்கு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? Believe me, மைக் ஆன்ல தான் இருக்கு. ஒரிஜினல் சிங்கர் வர சொல்லுங்க. ஒரிஜினல் சிங்கர் நான் தான் சார். சார் ஒரிஜினல் சிங்கர் நான் தான். ஒரே இடத்துல செக் பண்ணி பார்க்கட்டும். நீங்க கைய காட்டுங்க, நான் பாடலைன்னா நீங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட் லைன் வேண்டாம், செகண்ட் லைன்ல இருந்து செகண்ட் பாருங்க. லைன்ல இருக்கு. ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறான். எந்தன் வாக்கு மேடையில் இன்று ஏண்டா பெரிய மனுஷன் மறுபடியும் அழவச்சிட போடா. ஒரு வாய் எடுத்துட்டாரு. சார் வாய்ஸ் நீங்க சந்தேகப்படுறது ரொம்ப சந்தேகம் இல்ல, தேகமே கிடையாதுங்க. என்ன கிருத்திரம் பண்றாங்க? வேற ஏதாவது சங்கதி ஏதாவது பாட சொல்லுவோமா? சங்கதி ஏதாவது சங்கதி ஏதாவது எடுக்கிறீங்களா சார்? எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அன்னை நீ அல்லவா, இன்னும் நான் சொல்லவா. வாலெல்லாம் அவ்வளவு அழகா சங்கதி விழுது. டவுட்டா இருக்கு. நீங்க வேணா என் வாய்க்குள்ள கொண்டாந்து ஒரு கேமரா வச்சு நீங்க செக் பண்ணுங்க. கடுப்பு எத்துறார் மயிலாட். இந்த நரம்பும் ஆடல எனக்கு தெரியும் சார். நரம்பு சொந்தம் நீ அப்படி இது ஒரிஜினல் வாய்ஸ். மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். நீங்க பேசும்போது ஒரு டோன் வருது, பாடும்போது உங்க வாய்ஸ் அந்த விளக்கம் அப்புறம் பேசுவோம். நான் தான் சார் சிங்கரே. இதெல்லாம் வெளில போய் சொல்லு, சிரிப்பாங்க. எந்திரிச்சு வெளியே வா சொல்றேன், சிரிச்சிட்டு உள்ள வந்து உட்காந்துக்கோ. இல்ல வேற பாட்டு ஒண்ணு பாடி காட்டும். வேற பாட்டு. இசையில் தொடங்குதம்மா நாடகமே. வாய மறைச்சுக்கிறார் சார். ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசுற மறந்துட மாட்டோம். மறைக்காதீங்க. ஒரு சங்கதி உள்ளவன நீங்க இப்படி பண்ற தவறு. இப்போ என்ன கதி ஆகும்? போலீஸை கூப்பிட வேண்டி வந்துரும், மரியாதையா போயிடுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க பாடுங்க. அந்த சுதியில நான் பாடுறேன், டெம்போவோட பாடுறேன், இல்ல ஆட்டோவோட வந்து பாடுறேன். சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. எனக்கு பாடி காட்டு. பாடி காமிக்கல, பாடி பாடி காமிக்க சொல்றாரு. சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா. கையெடுங்க ப்ளீஸ். தொட்டு வச்ச தங்க கோடம் பாருங்க. நீ பாருங்க. ஆடா பாவி. இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? சார் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்தது இல்ல. ஏங்க நான் பாடும்போது நீங்க எதுக்கு வெளியில வாய் அசைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தீங்க? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு. அபிலாஷுக்கு வாயசைக்க போறோம், ஒரு கைதட்டல் கொடுங்க. ஓகே. பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம். சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ அடடி தங்க கட்டி சிங்க குட்டி தனதா தனதா. ஆஹா, அச்சரா அச்சரா. ஓ வேற சொல்லு பட்டி தொட்டி. சூப்பரப்பா. பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். இது என்னோட ஒரிஜினல் வாய்ஸ். 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். ஐயா, நான் உங்களை ஏமாத்தினேன். 3 நடுவர்கள்ல நான் ஏமாத்தினேன். பாருங்க அவர் மூஞ்சிய பாருங்க, எவ்வளவு பெருமை இருக்கு பாருங்க அவங்க மூஞ்சில.
அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணுமென்றக்கா கூட்டியாந்து எல்இடிக்கு பின்னால உட்கார வச்சிருந்திருக்காங்க. எனக்கு தெரியாது. அது எப்படிடா நீ என்ன அடிக்கல உதைக்கல உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. ஆனா நான் தான் பாடுறேன்னு நினைச்சு நான் பாடினேன். இந்த பையன் என்ன பண்ணிருக்காப்ல, வெளியே வாய் அசைச்சுக்கிட்டே இருந்திருக்காப்ல. நாங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டோம். இதனால என்னைய 3 ஜட்ஜஸ்மே மன்னிச்சுக்கிறோம். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. Thank you. You are the best. இணை தன்னையே கையில் ஏந்திடும் ஞானவல்லியே. பின்றால நிறைய போறான்டா. எந்தன் வாக்கு மேடையில் இன்று ஆடும் வாணியே. சொல்றீங்களே என்ன ரொம்ப டச் பண்ணிட்டீங்கண்ணே. நீதான் தெய்வம், நீதான் செல்வம், கீதம் சங்கீதம்.